விஜய் காவேரின்னு கூப்பிடுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. காவேரி சொல்றாங்க, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன் பாஸ். சரி, எனக்கு போர் அடிக்குது, பக்கத்துல எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வரவா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாக்கிங் போலாம் பாஸ். தெருவுல உள்ளவங்க வந்திருக்காங்க. விஜய் பார்த்துட்டு காவேரின்னு கூப்பிடுறாரு. காவேரி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நாங்களும் நல்லா இருக்கோம்னு சொல்றாங்க. எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. காவேரி, சாரதாக்கா எப்படி இருக்காங்க, இங்க வரவே இல்லையேன்னு கேக்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்றாங்க, இந்த வருஷம் திருவிழாவுக்கு வருவாங்க எல்லாரும், நீ கடைக்கு போயிட்டு வந்ததை பார்த்தோம், அதனால பார்க்க வந்தோம். அப்படியாக்கா? அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க காவேரி. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றாரு, என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை காவேரி. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, உங்களதான் எனக்கு தெரியுமே, போன வாட்டியே பார்த்துட்டோமே. காவேரியை பத்தி ரொம்ப நல்ல விதமா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய்க்கு கால் வருது, அதனால ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டு இருங்க, நான் கால் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. நேரம் காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நெய்பர்ஸ் கிளம்புறாங்க. கேக்குறாரு காவேரி கிட்ட, அதுக்குள்ள போயிட்டாங்களா? ஆமா, இப்பதான் போனாங்க விஜய். காவேரி சொல்றாங்க, நம்ம என்னமோ ஹனிமூனுக்கு வந்தோம்னு நினைச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போறாங்க. நம்மளை பார்த்தா அப்படியா தெரியுது? உங்களை பார்த்து தங்கமான மனுஷனா இருக்கான்னு தான் சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமா? நம்ம நடிக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால வந்ததுக்கு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போறாங்க. தாத்தா கால் பண்ணி என்ன சொன்னாரு, எப்ப கிளம்பி வரீங்கன்னு கேட்டாரு காவேரி. நாளைக்கு கிளம்பி வருவேன்னு சொல்லியிருக்கேன். டேய், 2-3 நாள் இங்கே இருந்துட்டு போறதா சொன்னீங்க. சொன்னேன், டயர்ட்ல இருந்தப்ப அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். தூங்கி எந்திரிச்ச அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். காவேரி, நாளைக்கு கிளம்பிடலாம்ல? விஜய், நானும் கட்டாயமா வரணுமா? டேய், நான் ஒரு முடிவு எடுத்து இங்க வந்துட்டேன், என்ன இப்படியே விட்டுருங்களேன். காவேரி, விளையாடுறியா? அட என்ன பாஸ், கல்யாணத்தையே நம்ம விளையாட்டாதான் பண்ணிருக்கோம், சீரியஸா பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாஸ், என்ன ஆச்சு, இவ்வளவு சீரியஸா எதுக்கு ஆகணும்? இந்த மாதிரி இருந்தா அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமாயிரும். விட்டா கேரக்டராவே மாறிவீங்க போலயே. தாத்தா கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நாளைக்கே சென்னைக்கு போயிடலாம். விஜய், எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்களே, வாங்க அப்படியே போயிட்டு பக்கத்துல ரெசார்ட் இருக்கு, உங்களுக்கு ரூம் புக் பண்ணிடலாம். காவேரி, ரெசார்ட்ல ரூமா? நான் இங்க ஸ்டே பண்ண கூடாதா? விஜய், இங்கேயா? ஆமா காவேரி, நான் இங்க ஸ்டே பண்ண கூடாதா? லாஸ்ட் டைம் வந்தப்ப இங்க ஸ்டே பண்ண மாட்டேன்னு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணீங்க, அதான் இந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். சரி, இங்கே பரவாயில்ல, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க விஜய் போலாம். எல்லாரும் கேக்குறாங்க பசுபதி கிட்ட, என்ன மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சும்மா வாங்க, டீ எடுத்துட்டு வந்துடவா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, சம்பந்தியும் மாப்பிள்ளையும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்தே எடுத்துட்டு வா. சம்பந்தி அவசரமா கிளம்பி வர சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல அன்பு, எல்லாம் பேசி வச்சதுதான். ஒரு பொன்னியம்மன் கோயில்ல சிம்பிளா பண்ணிடலாம். என்னங்க இது திடுதுப்புன்னு சொல்றீங்க? பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட வேண்டாமா? சரி, அதெல்லாம் வேண்டாம். நானும் சம்பந்தியும் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு பேசியிருக்கோம். இங்க ராகினி அவ கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு நினைக்கிறா. இப்படி சொன்னீங்கன்னா ஒத்துப்பாளா? அவ ராகினி கிட்ட பேசிட்டேன், அவ ஒத்துக்கிட்டா. அப்பனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, மாத்திரம்தான் சொல்லாம இருந்திருக்கீங்க. சொல்லி இருந்தா நீ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேச்சுவாக்குல உளறி வச்சிருப்ப. காவேரி கிட்ட போயிரும், அதான் சொல்லல. காவேரி கிட்ட இன்னொரு ட்ரிப்பு கல்யாண விஷயத்துல தோக்க கூடாது. உனக்கு புரியுதா மலரு? சொல்றாரு. அங்கிள், காவேரி அண்ணி வீட்லயே இல்ல, அவங்களால பிரச்சனையே வராது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அங்கிள், வீட்டுல பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னோம்ல அங்கிள். அப்புறம் காவேரி அண்ணியையும் காணோம், விஜயையும் காணோம். நல்ல விஷயத்த இவ்வளவு லேட்டா சொல்றீங்களே மாப்பிள்ள, இதுதான் நல்ல டைம், கல்யாணத்தை முடிச்சிருவோம். அன்பு, எதுவும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இருக்கிறது ஒரே பையன், அவன் கல்யாணத்தை இப்படி திருட்டுத்தனமா பண்ணணும்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் யோசிக்கிறேன், என் பொண்ணு கல்யாணத்தை கொடைக்கானல் முழுக்க பந்தல் போட்டு திருவிழா மாதிரி ஆக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். சிச்சுவேஷன் இப்படி ஆயிருச்சு. தாலி கட்ட முடியும் தான் சிம்பிளா இருக்கும். அன்னைக்கு சொன்ன மாதிரி கொடைக்கானலே ரிசப்ஷனை பிரம்மாண்டமா பண்ணிடலாம். ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படிலாம் உங்க மகன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அதை விட சிறப்பாகவே ரிசப்ஷன் நடக்கும். நம்பிக்கை வரலையா அன்பு? நீங்க கொடைக்கானலுக்கு வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சம்பந்தி, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரே பையன் அதனால சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமையே ஏற்பாடு பண்ணிருங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம் அன்பு.
இந்த சைடு யார் யார் வருவாங்கன்னு சொல்லிருங்க. இப்ப கவனமா இருக்கணும். காவேரி ஊர்ல இல்லைன்னு நம்ம நினைச்சிட கூடாது. யாரு மூலமாவும் காவேரிக்கு இந்த விஷயம் போக கூடாது. ஏத்த மாதிரி நீங்க கூட்டிட்டு வந்தா போதும். சரி சம்பந்தி, அதை நான் பாத்துக்கிறேன். இப்பவே கோயில்ல போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரோம் சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வந்துடுறேன். நவீனுக்கு கால் வருது. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? தம்பி, உங்க மாமா பொண்ணுக்கு ரிசப்ஷன்னு பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் எல்லாம் ரூம் புக் பண்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க தம்பி. தம்பி சொல்லவே இல்ல, பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வர்றாங்களாமே. என்ன சொல்றீங்க தம்பி? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? டவுட்ல தான் உங்களுக்கு போன் பண்ணேன். உங்களுக்கு பிக்ஸ் ஆகி பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு தானே அது? எங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கு. அப்பனா அந்த பொண்ணு தான் தம்பி. கரெக்டா வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. உங்க ரெசார்ட்னு தெரியாம விசாரிச்சுட்டு போறாங்க. கன்ஃபார்மா அது மேரேஜ் ரிசப்ஷன் தான் உங்களுக்கு தெரியுமாண்ணே? தம்பி, அவங்க பேசிக்கிறத வச்சு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இல்லைங்கண்ணே, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். தம்பி, ரொம்ப நாளா ஆச்சு, இந்த பக்கமே வரலையே. வரணும்னு நான் சொல்றேன். சரி தம்பி, உடம்ப பாத்துக்கோங்க, நான் வச்சிடுறேன். யமுனாவுக்கு நவீன் கால் பண்றாரு. குமாரண்ணே வீட்டுல இருக்காரா? இந்த போன அவர்கிட்ட கூட. மாமா இப்பதான் கடைக்கு போனாங்க. அவர் நம்பரு நாட் ரீச்சபிளா இருக்கு. அஜய் வீட்டுல இருக்கானான்னு கொஞ்சம் பாரு. அவரை நான் எதுக்கு பாக்கணும்? நான் பக்கத்துல தானே இருக்கான். பாக்குறியான்னு கேட்டேன். நவீன் உங்களுக்கு நான் சொல்றத கேட்டுக்கோ. நவீன் எல்லாத்தையும் சொல்றாரு யமுனா கிட்ட. இப்ப சொன்னத குமரன் கிட்ட மாத்திரம் சொல்லு. விஷயம் உண்மையான்னு கன்ஃபார்மா தெரியல. குமரன் கிட்ட சொல்லி அஜய வாட்ச் பண்ண சொல்லணும். நவீன, நான் மாமா வந்த உடனே சொல்லிடுறேன். நான் போனை வைக்கிறேன். நவீன் பசுபதி வீட்டை வாட்ச் பண்றாரு. கேக்குறாங்க, லிஸ்ட்ல இருக்க எல்லா ஜாமானும் வாங்கிட்டீங்களான்னு. பசுபதி சொல்றாரு, எல்லாம் வாங்கிட்டேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை சொல்லிட்டீங்களா? கோவில் பக்கத்துல இருக்க கடையிலே சொல்லிட்டேன். இன்னைக்கு முகூர்த்த நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து கொடுத்துருவாங்க. நீ எதையும் போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா இரு. சீக்கிரத்துல எந்திரிச்சு ராகினிய ரெடி பண்ற வேலையை மாத்திரம் பாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க, அவளே ரெடி ஆயிருவா. மாப்பிள்ளை வீட்டுல போன் பண்ணி எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு கேட்டு சொல்றீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நம்ம முன்கூட்டியே நிக்கணும்லங்க அவங்கள வரவேற்கிறதுக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் தான் வர்றாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாத மலரு. பையில இருக்கதெல்லாம் சரி பார்த்து வை. வீட்டுல கொண்டு போய். கால் வருது. யமுனா, நீங்க சாப்பிடுங்க மாமா, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. குமரன் சொல்றாரு, என்ன இந்த நேரத்துல? குமரன் வீட்டுல இருக்காரா யமுனா? என்கிட்ட போன கூட அவர் நம்பருக்கு இன்னும் ரீச் பண்ண முடியல. வீட்டுல இல்லையே. வீட்டுல இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, அத குமரன் என்கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன். இப்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இல்ல, கோயில்ல வச்சு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க நாளைக்கே. கொஞ்சம் முன்னாடிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். தடுக்கிறதுக்கு குமரன் என்கிட்ட சொல்லு, இல்லாட்டி வீட்டுல யாருக்கிட்டாவது சொல்லு யமுனா. இன்று தென்கொரியாவின் நாணயம் 1. நாளை சந்திப்போம்.